திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் போக்சோவில் சிக்கினான். சிங்கப்பெண்கள் சிறப்பு படை என்னதான் செய்கிறது? சிறுமிகளுக்கு எப்போதுதான் பாதுகாப்பு கிடைக்கும் என தாவேக அரசுக்கு பெண்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற பள்ளி சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கல்லூரி மாணவர் உட்பட 2 போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் விளாத்திக்குளம் சம்பவத்தை தொடர்ந்து வீரவசனம் மட்டுமே பேசிக்கொண்டு 6 மாதம் 1 வருடம் என்ற கண்மூடி கபட நாடகம் ஆடும் தமிழக முதல்வர் விஜய் தற்போது தாவேக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு என்ன ஆறுதல் சொல்லப் போகிறார் என்று பொதுமக்கள் கேள்வி. சென்னையில் தாவேக பெண் நிர்வாகி மற்றும் தலைமை காவலரிடம் அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசிய சரித்திர பதிவேடு குற்றவாளி. ஆட்டோ நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண்ணை ஆபாசமாக திட்டி பிளேடை காட்டி அறுத்து விடுவேன் என மிரட்டிய புகாரின் பேரில் குமரவேல் என்பவன் கைது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே டியூஷனுக்கு சென்ற +2 மாணவியை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியையின் சகோதரருக்கு போலீசார் வலைவீச்சு. மாணவி 6 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்ததை அடுத்து தலைமறைவாக உள்ள சதீஷ்குமார் என்பவர் மீது அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து தீவிர தேடுதல் வேட்டை. திருச்சி அருகே 17 வயது சிறுமியை 2வது திருமணம் செய்த அந்தநல்லூர் தாவேக ஒன்றிய இணைச் செயலாளர் கார்த்திக் போக்சோ வழக்கில் கைது. சிங்கப்பெண்கள் படை முதலில் தாவேகவில் இருக்கும் காமுகர்களை களையெடுக்க பெண்கள் வலியுறுத்தல். கடலூர் அருகே இரவில் குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 14 வயது சிறுமிக்கு வீடு புகுந்து பாலியல் தொல்லையளித்த 25 வயதான செல்வநாதன் என்பவன் சிக்கினான். வசனங்கள் பேசி ஓட்டுகளை வாங்கலாம், ஆனால் வசனங்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காது என்பதை விஜய் எப்போது உணர்ந்து செயல்படுவார் என பெண்கள் கேள்வி. சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய உறவினரை கைது செய்த காவல்துறையினர். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த மகளிர் போலீசார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே 17 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட செங்கல் சூளை தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டும் பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை குறையாமல் இருப்பது அத்திட்டத்தின் தோல்வியை அம்பலப்படுத்தி இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் பி. குயிலம் கிராமத்தில் போதையில் ஏற்பட்ட தகராறில் வீட்டின் மொட்டை மாடியில் உறங்கிய இளைஞரை மது போதையில் கீழே தூக்கி வீசி கொலை செய்த போதை கும்பல். போதைக்கு அடிமையாகும் இளைஞர்களால் குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தையே உலுக்கிய கோவை சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளிகள் 2 பலத்த பாதுகாப்புடன் கோவை போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கின் முக்கிய சாட்சிகளிடம் நீதிபதி விசாரணை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 2 சக்கர வாகனத்தில் மறைத்து வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட போதைப்பொருள் விற்பனையாளன் பிடிபட்டான். தமிழ்நாடு போதைப் பொருட்கள் விற்பனை சந்தையாகிவிட்ட நிலையில் 22 வயது இளைஞரிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா மற்றும் 2 சக்கர வாகனம் பறிமுதல். சென்னை திருவல்லிக்கேணியில் இருந்து மலேசியாவிற்கு கடத்த இருந்த 60,000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார். என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் தினம் புதிய போதை கும்பல்கள் உருவாவதால் சென்னை போதைப் பொருட்களின் தலைநகராக மாறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்ட பணியாளர்களை விவசாய பணிகளில் ஈடுபடுத்தலாம் என நீதிபதி அறிவுரை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதி. மின்வாரிய அலுவலக வளாகத்தில் உள்ள மின் கம்பியில் திடீரென தீப்பற்றி புகைமூட்டம் ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னை சோழிங்கநல்லூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் ECR சரவணன் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு பதவி வழங்குவதாக தாவேக பெண் நிர்வாகி வைதேகி பகிரங்க குற்றச்சாட்டு.
கட்சிக்குள் பதவிகள் விற்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் இதுகுறித்து முதலமைச்சர் மற்றும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் திட்டவட்டம். அன்னைக்கு எங்களுக்கு போஸ்டிங் விட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க என்னங்க பண்ணணும்? உங்களுக்கு தப்பு ஏதாவது பண்ணோமா? இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அவங்க இவ்வளவு பணம் கேட்டாங்க, அவ்வளவு பணம் கேட்டாங்க. ஒரு வீடு கட்டுறத கூட தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏங்க அவரு ஜெயிச்சு வந்திருக்காரு. நான் ஒரு வட்ட துணை செயலாளரு தடுத்து நிப்பாட்டிட்டு பணம் கேட்கறாங்கன்றாங்க. அதுக்கு தகுந்த ரிப்போர்ட்டோ நிறைய இருக்கு. இன்னைக்கு என்னோட கையில மொபைல் இல்ல. இருந்ததுன்னா இப்ப நான் அவருக்கே ஃபோன் பண்ணி அவர் எவ்வளவு பணம் கேட்டாரு, அவரை கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை சார்ந்தவங்க கேட்கறாங்க. நான் கேட்கிறேன், அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறேன். நாராயணன் அவர்கள் கூட படிச்சவங்க, கூட ஆட்டோ ஓட்டுனவங்க, அப்ப புள்ள எல்லாரையும் கொண்டு வந்து இப்பதான் உள்ள சேர்க்கிறாரு. கூட படிச்சவங்கன்னா ஒரு எம்எல்ஏ போன எம்எல்ஏ தாங்க எடுக்கணும். எங்க ஒரு போனு கூட எடுக்க முடியாதாங்க? நாங்களே வந்து உங்களை பாக்குறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சுங்க. காஞ்சிபுரம் அருகே பள்ளி நேரத்தில் விஜயின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. பெற்றோர் அனுமதியின்றி ஆபத்தான முறையில் ஷேர் ஆட்டோவில் ஆடு மாடுகளைப் போல் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பள்ளி நிர்வாகம் மற்றும் தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை. நாகை மாவட்டம் தேவூர் அரசு நடுநிலைப்பள்ளி வகுப்பறைக்குள் நுழைந்து மாணவர்களுடன் முதல்வர் விஜய் பிறந்த நாளை தாவேக நிர்வாகிகள் கொண்டாடியதால் சர்ச்சை. பள்ளி வகுப்பறைக்குள் முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடிய தாவேகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள், பள்ளிக்குள் அரசியல் கட்சியினரை அனுமதித்த ஆசிரியர்களுக்கும் கண்டனம். புதுச்சேரியில் இருந்து சென்னை கீழ்ப்பாக்கத்திற்கு காரில் கடத்தி வரப்பட்ட 81 லிட்டர் கள்ளச்சாராய மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் கைது. தப்பி ஓடிய 2 பேரை போலீசார் தேடி வரும் நிலையில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக அதிகரிக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் மதுபான கடத்தல் சம்பவங்களால் குடும்பங்கள் சீரழியும் அபாயம். பெங்களூருவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 450 கிலோ புகையிலை பொருட்கள் கோவை வடவள்ளி பகுதியில் பறிமுதல். புகையிலை பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை. திருவள்ளூரில் நிகழ்ந்த அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் உயிரிழந்த நிலையில் மேலும் பலருக்கு தீவிர சிகிச்சை. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசிவால் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிக்கை. மொத்தம் 68 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 6 பேர் என்றும் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் சார்பில் 400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஸ்டிக்கர் ஒட்டிய நிலையில் காத்து கிடக்கும் அவலம். பேருந்து நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறும் ஓட்டுநர்கள் தங்களுக்கு போதிய வசதிகள் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் வேதனை. போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்களா என்று தகவல் தெரியவில்லை. எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று எல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்கள். சுகர் பேஷண்ட் இருக்கிறார்கள், ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறார்கள், உடை இல்லாமல் இருக்கிறார்கள். உணவு இல்லாமல், உடை இல்லாமல் 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பிளாட்பாரத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய பேருந்துகள் இயக்க தொடக்க விழாவுக்காக மாநிலம் முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்ட 300 அரசு பேருந்துகள் 3வது நாளாக பயன்பாடின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மனித வளம் மற்றும் எரிபொருள் வீணடிப்புக்கு பொறுப்பானோர் மீது நடவடிக்கை தேவை என போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தல். சென்னை மாமன்ற கூட்டத்தில் 38வது வார்டு திமுக கவுன்சிலர் நேதாஜி கணேசன் தனது வார்டில் மழைநீர் வடிகால் பிரச்சினை குறித்து மேயர் பிரியாவிடம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியதால் அவையில் பரபரப்பு. மக்கள் துயரப்படும் நிலையில் ஆணையரோ துணை ஆணையரோ களத்திற்கு வந்து பார்ப்பது கூட கிடையாது என்றும் இதற்கெல்லாம் யார் பொறுப்பு என சொந்த கட்சி மேயரிடமே ஆவேசமாக பேசிய திமுக கவுன்சிலர்.
பொறியியல் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பற்றாக்குறை, கல்லூரிகளில் பேராசிரியர் காலி பணியிடங்கள் நீடிக்கும் அவலம். இப்பிரச்சினைக்கு தமிழக வெற்றிக் கழக அரசு தீர்வு காணுமா என்று மக்கள் சரமாரி கேள்வி. மக்களின் பிரச்சனைகளை விவாதிக்கும் உயர்ந்த மேடையாக இருக்க வேண்டிய சட்டப்பேரவையில் தனிமனித தாக்குதல்கள், நக்கல், நையாண்டி, கிண்டல், பேய் பிசாசுகள் உள்ளிட்ட வார்த்தைகளுடன் பஞ்ச் வசனங்களும் அதிகரிப்பு. கொள்கை விவாதங்கள் குறைந்து பேரவையின் மாண்பு பாதிக்கப்படும் நிலையில் விவசாயம், வேலைவாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு போன்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சட்டப்பேரவையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதல்வர் அலட்சியம் காட்டிய நிலையில் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு. கோவை மேற்கு புறவழிச்சாலை புதை பகுதியில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் நிர்வாண சடலம் கண்டெடுக்கப்பட்டு இருப்பதால் பெரும் பரபரப்பு. தண்ணீர், மும்முனை இலவச மின்சாரம் என எதுவும் இல்லாததால் குறுவை சாகுபடி செய்ய வழியின்றி செங்கல் தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பதாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வேதனை. அவ்வப்போது கோடை மழை பெய்து வருவதால் செங்கல் தயாரிக்கும் பணியும் தடைபட்டு செங்கல்கள் மழைநீரில் கரைந்து இழப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கவலை. பன்னிரண்டு மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை கண்டித்து சென்னை அடையாறில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியில் தனியார் மயத்தை கண்டித்து போராடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவது எந்த வகையில் நியாயம் என முதல்வர் விஜய்க்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கேள்வி. தேர்தலுக்கு முன்பு கூட சென்னையிலே தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அப்பொழுது போராடிய தொழிலாளர்களை பனையூரிலே அழைத்து இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைக்காக நாங்கள் துணை நிற்போம், தனியார் மயத்தை ஏற்க மாட்டோம், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பு எடுத்தால் உங்களுக்கு நாங்கள் துணையாக நிற்போம் என்று கூறிய அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்றதான் இன்றைய கேள்வி. சென்னை மாநகர மன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். ஒரு கட்டத்தில் கைகலப்பு நிலைக்கு சென்றதால் கூட்ட அரங்கில் பதற்றம் நிலவிய நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நடைபெற்ற முக்கிய மாமன்ற கூட்டம் பரபரப்பான அரசியல் மோதலுக்கான அரங்கமாக மாறியதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 32வது வார்டு ஏரிக்கரை பகுதியில் முதலமைச்சரின் பிறந்த நாளுக்காக அங்கன்வாடி மையத்தை முழுமையாக மறைத்து வைக்கப்பட்ட பேனரால் பள்ளி குழந்தைகள் கடும் அவதி. கடப்பேரி, அவ்வை நகர் போன்ற பகுதிகளில் கொடிக்கம்பம் மற்றும் பேனர்கள் மிகவும் ஆபத்தான முறையில் கிழிந்து தொங்குவதால் காற்று வீசும்போது இரும்பு கம்பிகள் அதிவேகத்தில் ஆடும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சம். டெல்லியில் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த டாக்ஸி ஓட்டுநர் பாப்லு என்பவன் காவல்துறையினரால் கைது. விசாரணையின் போது தப்பியோட முயன்ற குற்றவாளியை போலீசார் காலில் சுட்டு பிடித்த நிலையில் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதியில் ரேஷ்மா என்ற இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கொலை செய்த கள்ளக்காதலன் விஜி என்பவர் தலைமறைவாகி உள்ள நிலையில் காமுகர்களுக்கும் கள்ளக்காதலர்களுக்கும் பயம் ஏற்படும் சூழல் எப்போது உருவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடமலைக்குறிச்சி கண்மாயில் துர்நாற்றம் வீசியபடி 50 வயது கூலி தொழிலாளி இறந்து கிடந்ததில் 28 வயது மற்றும் 30 வயதுடைய சகோதரர்கள் இருவர் பிடிபட்டனர். தாயை தரக்குறைவாக பேசி தொந்தரவு செய்ததால் கண்மாய் பகுதிக்கு மது அருந்த அழைத்துச் சென்று அடித்துக் கொன்றதாக விசாரணையின் போது பிடிப்பட்ட சகோதரர்கள் தெரிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மளிகை கடைகளில் சட்டவிரோதமாக குட்கா விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். ராசிபுரம் பட்டணம் சாலை மளிகை கடையிலிருந்து 15 கிலோ ஹான்ஸும், புதிய பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள கழிப்பறையில் வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ ஹான்ஸும் பறிமுதல்.
காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே நாவலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் கத்தி, கோடாரி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குழந்தைகள் பயிலும் பள்ளியில் ஆயுதங்கள் எப்படி வந்தது? இதை கண்காணிக்க வேண்டிய காவல்துறை, நிர்வாக அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என பொதுமக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் சதித்திட்டங்களில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் போதையில் வாகனங்களை உரசியபடி அச்சுறுத்தும் வகையில் காரை ஓட்டிச் சென்ற வடமாநில நபரின் காரிலிருந்து மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல். சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படும் அளவுக்கு போதைப் பொருட்களின் மொத்த விற்பனை சந்தையாக தமிழ்நாடு மாறிவிட்ட அவலம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பள்ளிக்குப்பத்தில் மருத்துவ சான்று வழங்க அரசு மருத்துவர் 900 ரூபாய் லஞ்சம் கேட்டதால் பள்ளி மாணவர்கள் அதிர்ச்சி. புகாரின் பேரில் பள்ளிக்குப்பம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் வெங்கடலட்சுமியை கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வடசென்னை அனல் மின் நிலைய அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் தங்க நகை, 2.5 லட்சம் ரொக்கம், 250 கிராம் வெள்ளி பொருட்கள் திருட்டு. தொடரும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் பீதி. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்து திருச்சியில் காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டம். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று கண்டன முழக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களை தாவேகவினர் மிரட்டி வேலையில் இருந்து நிறுத்தியதாக குற்றச்சாட்டு. தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி கரம்பக்குடி கந்தர்வக்கோட்டை சாலையில் தடுப்புகளை வைத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மறியல் போராட்டம். அப்போ வேலை ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து ஒரு 4 பேர், அங்கேருந்து ஒரு 6 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சார். அப்போ எல்லா கட்சியும் நடக்கும், எல்லா பேருமே வேலை பார்ப்போம், எல்லா கட்சிக்காரங்களும் வேலை பார்ப்போம். எந்த கட்சி எந்த மாற்றமும் கிடையாது. அதிமுக வந்துச்சு, திமுக வந்துச்சு. இவங்க தாவேக்கா வந்தவன்னையும் எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்கள் பண்ணணும், அவங்க காசு வாங்கிக்கிட்டு அவங்க கமிஷன் அடிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் தான் பார்க்கணுன்னு பாஸுங்கிற ஒருத்தர் ரொம்ப பேசுகிறாரு. இங்கே வரக்கூடாது அவங்க சொன்னாங்க. அவங்க புது ஆளுவலே போடலை, பழைய ஆளுவை தான் பார்க்குறா. அந்த ஏன் கட்சிக்காரில்னு சேர்த்துக்கிறாவ, ஏன் கட்சிக்கார மட்டும்தான் வேலை பார்க்கணுங்கிறாவ, அடுத்த கட்சிக்கார நாங்களாம் அடுத்த கட்சிக்காரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த கட்சிக்காரில் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது அப்படின்னு சொன்னோம். இப்போ இன்னுமே அடுத்த நடவடிக்கை வந்து நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தீ குளிக்க போகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாங்காய் விலை கிலோ 5 ரூபாயாக கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனை. குளிர்பான நிறுவனங்களும் மாம்பழங்களை ஏற்க மறுப்பதால் வாகனங்களிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், நஷ்டமடைந்துள்ள தங்களை காக்க அரசு உடனே தலையிட வேண்டும் என மா விவசாயிகள் கோரிக்கை. புள்ள மாதிரி வளர்த்துட்டு நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாசம் குழந்தைய எமன் கேட்கறான்னு சொல்லி கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் புள்ள மாதிரி தண்ணி கட்டி மழை வருதா, பாம்பு வருதா, பூச்சி வருதா, என்ன வருதுன்னு தெரியாம அது வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு அழிய விடுறா. 4 ரூபாயில 5 ரூபாயில மாங்காய்காரன் ஃபேக்டரிக்காரன் இறக்க மாட்டேன்றான். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? நாங்களும் ஒரு விவசாயி தானுங்க. நாங்க ஒரு விவசாயிய நாங்க இவ்வளவு வேதனை படுறீங்களே, கொஞ்சமாவது கவர்மெண்ட் கண்டுக்குச்சா? கொஞ்சம் தயவு செஞ்சு நஷ்டீடாவது கொடுங்க. நான் என் கூலி ஆளுங்க கொடுக்கறது கஷ்டம் இல்லை, என் கஷ்டம் ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்றேன்னு என் கூட ஒரு நாள் நின்று பாருங்க. நான் என்ன பண்றேன்னு ஒரு நாள் நின்று பார்த்துட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்க நஷ்டீடு கொடுங்க. நீலகிரியில் தாவேக மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி ஏழை எளிய மக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக புகார். பணத்தை திருப்பி கேட்டால் மிரட்டல் விடுப்பதாகவும், தங்களது பணத்தை பெற்றுத்தர கோரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. நாங்கள் எஸ்எம்சி ரமேஷ்ன்றவர்கிட்ட நாங்கள் பணம் போட்டிருக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் நான் போட்டிருக்கிறேன். வீட்டுக்காரரும் இல்லை, கஷ்டத்தில் நான் பணம் கட்டினேன். கட்டி 1 மாசத்துலயே இந்த பிரச்சனை வந்துருச்சு. ஆனா இந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லி சமாளிச்சுட்டாங்க. நானும் குன்னூர்ல போலீஸுக்கு இது கொடுத்து வரும்போது ஆபீஸ் நடக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க இது பண்ணவே மாட்டேன்றாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. தயவு செய்து எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
மதுரை அவனியாபுரம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் உள்ளிட்டோர் போராட்டம். முக்கிய குற்றவாளியான மௌன முனிஷை கைது செய்து விட்டதாக போலீஸ் கூறிய நிலையில் உண்மையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டாரா அல்லது போராட்டத்தை திசை திருப்பும் முயற்சியா என கேள்வி எழுப்பும் உறவினர்கள். விமான நிலைய பயணிகளிடம் இருந்து சேவை மற்றும் மேம்பாட்டு கட்டணங்கள் வசூலிக்கப்படும் நிலையில் சென்னை விமான நிலையத்தின் 1 மற்றும் 4வது முனையங்களில் தூய்மை பராமரிப்பு குறைபாடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டு. உலகத்தர வசதிகள் எங்கே எனவும் பயணிகள் கேள்வி. திருவாரூரில் விபிஜி ராம்ஜி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று அரசுக்கு எதிராக ஆவேசம் முழக்கம். மகாத்மா காந்தியின் பெயராலே நல்லபடியா இயங்கி வந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பேரை மாற்றி சட்டம் மாற்றி. திருச்சி தண்டலைப்புத்தூரில் வாடகை கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி எர்த் மூவர்ஸ் மற்றும் ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் 2வது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். டீசல், டயர் மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வால் பழைய வாடகையில் வாகனங்களை இயக்க முடியாது என உரிமையாளர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் கட்டுமான பணிகள் பாதிப்பு. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிப்பதாக கூறி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் போட்டோ ஷூட்டில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகிகள் மருத்துவமனையில் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் செயல்பட்ட போட்டோ ஷூட்டில் தாவேகாவினர் திமுகவினரை மிஞ்சிவிட்டதாக பொதுமக்கள் சாடல். சென்னை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்குகளில் பல ஆண்டுகளாக தேங்கியுள்ள 95.81 லட்சம் டன் கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சுகாதார சீர்கேடு காரணமாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ள தீர்ப்பாயம் குப்பைகளை அகற்றும் காலக்கெடு குறித்து ஜூன் 29ஆம் தேதி ஆலோசனை. முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளையொட்டி சென்னை மாநில கல்லூரி முன்பு பேராசிரியர்களால் வைக்கப்பட்ட பேனரால் அதிர்ச்சி. கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து தாவேக மாவட்ட செயலாளர் கேக் வெட்டி கொண்டாடியதை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். படிக்கிற கல்லூரி மாணவன் நானு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இங்க பேனர் வைக்கப்பட்டுச்சு. பேனர்ல கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் பேனர் அடிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோட பிறந்தநாளுக்கு பேனர் அடிச்சு கொண்டாடலாம். அதுல தாவேகாவுடைய மாவட்டத்தாருக்கு என்ன வேலை? அதாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சரா இருக்காருன்னு சொல்லுவாங்க. பொதுச் செயலாளரோட புகைப்படம் இருக்கு, தாவேகா மாவட்டத்தோட புகைப்படம் இருக்கு. அவங்க கட்சி மப்ளரோட இந்த பிளெக்ஸ் வச்சிருக்காங்க. 1 நாள் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பேனர் அகற்றப்படல. சென்னை துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு. காரில் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியீடு. முதல் 20 இடங்களை பெற்ற மாணவர்கள் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, விராலிமலை உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தும் பணிகள் தீவிரம். மின்னணு வாக்கு எந்திரங்களின் பரிசோதனை நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் விரைவில் தேதியை அறிவிக்க உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழலில் ஏராளமான பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தனியார் நிறுவன சூப்பர்வைசர் சிக்கினார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் 43 வயதான பாலாஜி என்பவர் சிக்கிய நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்போதுதான் குறையும் என பொதுமக்கள் கேள்வி. பதினைந்து IPS அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ASPக்கள் 5 பேரை SPக்களாக பதவி உயர்வு ஆணை வழங்கியும் காலி பணியிடங்களை நிரப்பியும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
திமுக ஆட்சியில் ஜெர்மனி வங்கி நிதியுதவியுடன் 500 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்காக வெளியிடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்துள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய அரசின் முடிவின்படி பேருந்துகளை தனியார் நிறுவனங்களே வாங்கி இயக்கி பராமரிக்கும் வகையில் ஒப்பந்த முறை மாற்றம் செய்யப்பட உள்ளது. மின் வாரியத்தில் 401 பேருக்கு முதலமைச்சர் வழங்கிய நியமன ஆணைகள் ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வு ஆணைகளின் மறு வெளியீடு என விமர்சனம் எழுந்துள்ளது. கர்ப்பிணி பெண் இருக்கும் இடத்திற்கு முதலமைச்சர் இறங்கி சென்று நியமன ஆணை வழங்கிய நிலையில் 3 நாட்களில் குழந்தை பிறக்க வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்த போது கர்ப்பிணியை அழைத்து வந்தது விளம்பர நோக்கமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பள்ளிக்கூடங்களில் நூலக வேளைகளில் 261 புத்தகங்களை மாணவர்கள் வாசிக்க தொடக்க கல்வித்துறை உத்தரவு. உத்தரவுகள் மட்டுமின்றி நடைமுறை கண்காணிப்பும் அவசியம் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் அலமாரிகளில் புத்தகங்களை அடுக்கி வைப்பதை விட மாணவர்களை தொடர்ந்து வாசிக்க வைப்பதே உண்மையான வெற்றி என்றும் கருத்து. நகராட்சி துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் நேரு மீது எஃப்ஐஆர் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்ய திமுக ஆட்சியில் தொடரப்பட்ட மறு ஆய்வு மனுவை தாவேக அரசு திரும்ப பெற்றுள்ளது. வழக்கு விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் நேரு தொடர்பான லஞ்ச குற்றச்சாட்டு வழக்கு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 52 விழுக்காடு மட்டுமே மாணவர்கள் சேர்ந்து உள்ள சம்பவத்தால் அதிர்ச்சி. ஜூன் 5 முதல் நடைபெற்று வரும் கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் கல்வி விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தாமல் தேவையற்ற விவாதம் நடைபெறுவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 5000 சதுர அடி வரையிலான தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு சுய சான்று அடிப்படையில் கட்டிட அனுமதி வழங்க அரசு நடவடிக்கை. சதுர அடிக்கு 125 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இதனால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேகம் எடுக்கும் என எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு நிதி பெறும் அமைப்புகளுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடு விதித்து சட்ட திருத்தம் செய்துள்ளது. அரசு சாரா நிறுவனங்கள் 5 பிரிவுகளில் மட்டுமே செயல்பட வேண்டுமெனவும் தனிப்பதிவு, இணையதளம், சமூக ஊடக கணக்குகள் கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிமுறைகளை மீறினால் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் உறுதி செய்ய இந்தியா மற்றும் அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய இரு நாடுகளும் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. இருப்பு பாதையில் தேங்கிய மழை வெள்ளத்தாலும் மண் அரிப்பாலும் ரயில் சேவை பாதிப்பு. குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகத்தில் 3000 கிலோ போதைப்பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் டெல்லியில் 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. போதைப்பொருள் மூலம் கிடைத்த பணம் இரவு விடுதிகளில் முதலீடு செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளி ஹர்பிரீத் சிங் தல்வார் மற்றும் கூட்டாளிகளை பிடிக்க அமலாக்கத்துறை தீவிரம். சென்னை பல்லாவரம் அருகே பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் புதைவிட கம்பிகள் திருடப்பட்ட சம்பவத்திற்கு மின்வாரியத்தின் அலட்சியமே காரணம் என எழும் குற்றச்சாட்டு. பல லட்சம் மதிப்புள்ள அரசு சொத்திற்கு உரிய பாதுகாப்பு இல்லாததால் துணிகர கொள்ளை நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் விமர்சித்து வரும் நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை தேடி வரும் போலீசார். சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 2 கடத்தல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ள நிலையில் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். அதிக போதை தரும் ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கப்பசையை வெளியே கடத்த முயன்ற விமான நிலைய ஊழியரும் சிக்கினார். ஈரோடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை திருடிய வழக்கில் 2 பெண்களை பிடித்த போலீசார் 20 லட்சம் ரூபாயை மீட்டனர். குற்றங்கள் அரங்கேறிய பின்பு நடவடிக்கை எடுப்பதுதான் காவல்துறையின் வேலையா என பொதுமக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வங்கியில் அடகு நகையை மீட்க சென்ற பெண் கூலி தொழிலாளியின் பையை பிளேடால் கிழித்து 1,31,000 ரூபாயை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்களால் அதிர்ச்சி. வங்கிக்கு உள்ளேயே அரங்கேறிய இந்த துணிகர கொள்ளை வங்கி பாதுகாப்பையே பெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எழும் விமர்சனம்.
தூத்துக்குடி மாவட்டம் மங்களக்குறிச்சி ஏரல் வழித்தடத்தில் சாலைகளை ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை. இரவு நேரங்களில் விபத்து நேரிட்டு உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பள்ளத்து விடுதி கிராமத்தில் கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி 8 சவரன் தங்க நகை மற்றும் 30,000 ரூபாய் ரொக்கத்தை பறித்துச் சென்ற கும்பல். இரவு நேரத்தில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாத காரணத்தால் சமூக விரோதிகள் துணிகரத்துடன் கைவரிசை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விளைச்சல் அதிகம் இருந்தும் மாம்பழங்களுக்கு போதிய விலை இல்லாததால் மாமரங்களை வெட்டி சாய்த்த விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு மா விவசாயிகள் கோரிக்கை. மா விளைச்சல் அதிகமாக இருக்குது. இந்த மாங்காய் விளைய வைக்கிறதுக்கான களை எடுக்கிறது, மற்ற மருந்து அடித்து உரம் இதெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா செலவுகள்லாம் பண்ணி விளைச்சல் ஆனதுக்கு பின்னாடியும் நல்ல விலை கிடைக்கிறதில்ல. அதனால பார்த்தீங்கன்னா மாமரத்தை எல்லாருமே அழிச்சிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல அந்த மாமரத்தை அழிச்சிட்டு தென்னை மரமும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் முழுசாவே அழியக்கூடிய நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவெடுத்து விவசாயிகளுக்கு நிவாரணமும் மற்றும் அதை மாமரத்தை வெட்டுறதை தடுக்கிறதுக்கும் ஒரு முன்னேற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும். சென்னை பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ 2ஆம் கட்ட பாதையில் மழைநீர் கசிவு ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த மாதம் இந்த வழித்தடம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் மழைநீர் கசிவு விவகாரம் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் ஏற்பட்ட மின்வெட்டால் பொதுமக்கள் அவதி. மின் கம்பியில் மரம் உரசியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி அதிகாரிகள் காலம் தாழ்த்தியதால் குழந்தைகளும் முதியவர்களும் தூக்கமில்லாமல் தவிப்பு. நகராட்சி நிர்வாகத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் சென்னை MRC நகரில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் முறையாக மனு கொடுத்தும் காவல்துறை அனுமதி மறுத்ததாக குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கு இன்னைக்கு 9th ஃபேஸ் கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க. ரிசல்ட் லிஸ்ட்டை யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணவங்களுடைய லிஸ்டையும் எடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுடைய நியாயமான கோரிக்கை, நான் 45 வயசுல எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு முதல் ஆளா இருக்கேன் சார் வெயிட்டிங் லிஸ்ட்ல. இது 500 போஸ்ட் காலியா இருக்கு. என்னுடைய வாழ்வாதாரம் போச்சுங்க சார். என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன். நான் கவர்மெண்ட் காலேஜில் நான் படிச்சிருக்கேன் சார். இது முதல்வர் நேரடியா இது முதல்வர் தலையிட்டு எங்களுக்கு இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை விட்டு அடுத்த கவுன்சிலிங் எங்களுக்கு இமிடியேட்டா நடத்தணும் சார். ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் இருக்குங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தொடர் மழையால் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1488 கன அடியாக அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர் முழுமையாக திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆற்றில் தொடர்ந்து 4வது நாளாக ரசாயன நச்சு நுரை குவியலாக மிதந்து செல்வதோடு கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் விவசாயிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை மாநகராட்சியில் 4, 7, 8 ஆகிய மண்டலங்களில் திடக்கழிவு மேலாண்மையை தனியார் மயப்படுத்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் போராட்டம். பெண் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீரக்கள்ளியில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சௌடம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். கோவில் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. விழாவில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் மீது பூஜிக்கப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் குறைந்தபட்சமாக 7 ரூபாய் கட்டணமுள்ள பேருந்துகளின் எண்ணிக்கை 900 ஒரே அடியாக 20 குறைப்பு. குறைந்தபட்ச கட்டண பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் அதிக கட்டணமுள்ள சொகுசு பேருந்துகளில் பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ள பயணிகள். விளம்பர பலகைகளால் ஏற்பட்ட விபத்துகள் குறித்து உயர்நீதிமன்றம் பலமுறை கண்டனம் தெரிவித்த நிலையில் சென்னை மாநகராட்சி மீண்டும் 1400க்கும் மேற்பட்ட இடங்களில் விளம்பர திட்டத்தை செயல்படுத்தி வருவதால் அதிர்ச்சி. 108 கோடி வருவாய் இலக்கு என்ற பெயரில் யாருக்கு புதிய வருமான வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது.
சேவை ஒதுக்கீட்டில் மருத்துவம் படித்த 229 மருத்துவர்கள் பணிக்கு வராத நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசிடம் புகார். மருத்துவ சேவையை புறக்கணித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நிரந்தர சேமிப்பு கிடங்குகளை கட்ட உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு. ஒருநாள் மழையில் பல மாத உழைப்பு வீணாகி விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. சென்னையில் வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் தொடர்ந்த வழக்கு. அசோக்குமாரை 3 ஆண்டுகளாக கைது செய்யாதது ஏன் என்றும் தற்போது காவல்துறை நடவடிக்கை எடுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பி வழக்கை ஒத்திவைத்த நீதிபதிகள். அரசு பள்ளி தூய்மை பணியாளர்களின் மே மாத ஊதியத்தில் கடும் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. பல நாட்கள் பணியாற்றியவர்களுக்கு 4 முதல் 5 நாட்கள் வரை மட்டுமே வேலை செய்ததாக கணக்கு காட்டி ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட கல்வி அதிகாரி வசந்தி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. சென்னை மாமன்ற கூட்டரங்கில் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அரசு அதிகாரிகள் அமர்ந்ததற்கு கவுன்சிலர்கள் பலர் கண்டனம். மாநகராட்சி கூட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகளுக்கான அங்கீகாரம் காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய கவுன்சிலர்கள் விதிகளை முறையாக செயல்படுத்தாத திமுக மேயருக்கு கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் விபத்தில் காயமடைந்த பெண்கள், குழந்தைகள் சிகிச்சை கிடைக்காமல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த அவலம். அவசர சிகிச்சை மற்றும் குழந்தைகள் பிரிவில் மருத்துவர்களுக்கு பதிலாக மருத்துவ மாணவர்கள் சிகிச்சை அளித்ததாக காயமடைந்தவர்கள் மற்றும் உறவினர்கள் கடும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் மாற்றுத்திறனாளி பயணியை அவருக்குரிய அடையாள அட்டையை ஏற்க மறுத்து அவமதிக்கும் நோக்கில் நடந்து கொண்ட அரசு பேருந்து நடத்துனருக்கு வலுக்கும் கண்டனங்கள். போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். வீடியோ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. தெரியாது உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன வேணா போகிறேன் வண்டி நான் இறங்க மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே நான் இறங்க மாட்டேன். மீசை வச்சா சவரி நான் இறங்க முடியாது. அது நான் ஒன்றும் மீசையெல்லாம் வைக்க கிடையாது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 94.86 சரிவு. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடும் சரிவு மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் வருகை ஆகியவை ரூபாய் மதிப்பில் மேலும் பெரிய சரிவு ஏற்படுவதை தடுத்ததாக அந்நிய செலாவணி வர்த்தகர்கள் தகவல். ஆந்திர மாநிலம் ஜொன்னகிரியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இது மாநிலத்தில் புதிய வேலைவாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த மேலும் 13 பேரின் எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மொத்த எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை 412ஆக உயர்வு. கடந்த 1990களில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கானோரின் உடல்கள் செம்மணி பொதுக்குழாயில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் தொடரும் மீட்பு பணிகள். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பசிபிக் பெருங்கடலில் கடல் மட்டமும் மேற்பரப்பு வெப்பநிலையும் மிக வேகமாக உயர்ந்து வருவதை நாசாவின் சென்டினல்-6 செயற்கைக்கோள் தரவுகள் உறுதி செய்துள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். இந்த மாற்றங்கள் சூப்பர் எல்னினோ உருவாகும் அறிகுறி என்பதால் உலகின் பல நாடுகளில் ஒரு பக்கம் கனமழை பெருவெள்ளமும் மறுபக்கம் கடுமையான வறட்சியும் ஏற்பட்டு வானிலை முற்றிலும் தலைகீழாக மாறக்கூடும் என எச்சரிக்கை.
ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் 173வது திரைப்படத்திற்கு தர்மன் என பெயரிடப்பட்டுள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாக இருக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. தான் பேசினாலும் விமர்சனம், பேசாவிட்டாலும் விமர்சனம், எந்த கருத்தை தெரிவித்தாலும் எதிர்ப்புகள் எழுகின்றன என நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. சிலருக்கு தாம் என்ன செய்தாலும் பிடிக்காத நிலை இருப்பதாகவும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற தர்மன் பட பெயர் வெளியீட்டு விழாவில் வேதனை. நான் பேசினாலே ப்ராப்ளம், ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலை கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் பந்து வீச்சாளர் தரவரிசையில் இந்திய இடக்கை சுழற்பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணை முதல் முறையாக முதலிடம் பிடித்த நிலையில் 753 புள்ளிகளுடன் உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக சாதனை. பேட்டர் தரவரிசையில் ஆஸ்திரேலியாவின் ஜார்ஜியா வோல் முதலிடத்திலும், ஆல்ரவுண்டர் பிரிவில் வெஸ்ட் இண்டீஸின் ஹாலி மேத்யூஸ் தொடர்ந்து முதலிடத்திலும் நீடிப்பு. தியேட்டர்களில் பாப்கார்ன் விலையை குறைக்க வேண்டுமென நடிகர் ராம் சரண் கருத்து. உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டால் அதிகமான மக்கள் தியேட்டருக்கு வருகை தருவார்கள் என்று அறிவுறுத்தியுள்ள நடிகர் ராம் சரண்.